மூக்குத்தி அம்மன் என்ற திரைப்படத்தின் ட்ரெய்லர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியானது. அதில் கிறிஸ்தவர்கள் மனம் புண்படும்படி கேலியும் கிண்டலும் செய்யும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இத்தகைய சர்ச்சைக்குரிய காட்சிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் போராடினர். குறிப்பாக சிறுபான்மை மக்கள் நல கட்சி தலைவர் பேராயர் சாம் யேசுதாஸ் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனரை சந்தித்து புகார் அளித்தார். மேலும் நீதிமன்றத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க வேண்டும் என்று உலக தமிழ் கிறிஸ்தவர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஜெபசிங் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தார். மேலும் தமிழ் கிறிஸ்டியன் நெட்வொர்க் வாயிலாகவும் இது பற்றிய செய்திகள் வெளியானது. இதன் எதிரொலியாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டது. பின்னர் நீதிமன்றத்தின் ஆலோசனையின்படி கிறிஸ்தவர்கள் மனம் புண்படும்படி எடுக்கப்பட்ட காட்சிகளை டிஸ்னி ஹாட்ஸ்டார் நிறுவனம் நீக்கியது. இதன் விளைவாக ஏற்கனவே வெளியிடப்பட்ட ட்ரெய்லரும் நீக்கப்பட்டது. திரைப்படத்திலும் வெளியாகவிருந்த காட்சிகள் நீக்கம் செய்யப்பட்டது. காட்சிகளை நீக்கிய டிஸ்னி ஹாட்ஸ்டார் நிறுவனத்துக்கும் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனர் ஐஸ்வரி கணேஷுக்கும் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பில் தேசிய தலைவர் டாக்டர் ஆர் சாம் யேசுதாஸ் நன்றி தெரிவித்தார்.